அசிங்கமான ஒரு வேலை. நீங்க சொல்லல, நீங்க வந்து சொன்ன விதமே வேற மாதிரி இருந்துச்சு. இது என்ன ஸ்கூல் டாஸ்கா இல்லைனா சிறுவர் சீர்திருத்த பள்ளியானே தெரியல. உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் அக்யூஸ்டு மாதிரி இருக்காங்க. பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், அதுக்கப்புறமா டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நாலேஜபிளே இல்லாமல் இருக்காங்க. பிரின்சிபல்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல. ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ஸ்க்கும் வைஸ் பிரின்சிபல் டீச்சர்ஸ்க்கு தெரியல. அப்புறம் எப்படி தாண்டா இந்த ஸ்கூல் டாஸ்க்கை அக்செப்ட் பண்ண முடியும்? ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட பார்த்தாலும் வந்துட்டு ஏதோ ஸ்கூல் மாதிரியே தெரில. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரியே பேசினுக்கிறாங்க. இதுதான் உண்மையிலே ஸ்கூலா? இப்படி தான் இருக்குமான்னு உள்ள இருக்கிற கொஞ்சம் பேர் கூட தெரியலன்றது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்துட்டு விஷால் லவ் யாரோ ஒரு பேர் எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்த பிரின்சிபல் வந்துட்டு பயங்கரமாக கத்த, கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்ல, தஷிகா நீங்கள் என்ன தான் சொன்னீங்க, நீங்கள் சொல்கிற மெத்தடே வேறமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரின்சிபலே கத்தி பேச, எனக்கு உங்கள் கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. மஞ்சரி சொல்கிறாங்க, எம்மா நாங்கள் உங்களை சொல்லமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தஷிகா பயங்கரமாக கத்திக்கிட்டு வெளியே போகிறாங்க. உண்மையிலே ஸ்கூலில் பிரின்சிபல் இப்படி தான் கத்திக்கிட்டு வெளியே வர முடியுமா என்ன? குழப்பமாக இருக்கே. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ அவர் வந்துட்டு என்ன இப்படி தான் நடந்துப்பீங்களா, பிரின்சிபல்ஸ்லாம் இப்படி தான் வந்து ஸ்டூடெண்ட் நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு போய் அவர் போராட்டம் பண்ணுகிறாரு. பிரின்சிபல் வந்துட்டு சாரி கேட்கணுன்ட்டு. இன்னொரு பக்கம் நம்மளோட அருண் வந்துட்டு குழந்தைங்க கிட்ட இல்லை ஸ்டூடெண்ட் கிட்ட வந்துட்டு தயவு செஞ்சு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்கன்னு சொல்ல, உன் அட்டிடியூடை பார்க்கறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கத்தின்னு போயிட்டு இருக்காங்க. டேய் இது சத்தியமாக ஸ்கூல் தானா, சத்தியம் பண்ணி சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆக மொத்தத்தில் இது ஸ்கூல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு டாஸ்க்கு, ஸ்கூல் டாஸ்க்குன்னு பேரை வச்சு இதுங்களாம் இடிச்சுன்னு எதோ பண்ணுங்குதுங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.